ஏசு கிறிஸ்து மூலம் ஒரு காலை வேளையில வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளை தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை சங்கீதத்துடைய 23ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் 5வது வசனம் வாசித்தீங்கன்னா, நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதுக்கு கர்த்தர் செய்த நன்மையை தாவீது சொல்றாரு பாருங்க. அதுல மெயினா அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தாவீது கிட்ட பயமில்லாத காரியம், பயப்படுற மாதிரி காரியம் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா தேவன் அவரோடு இருக்கிறத பாருங்க. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, அந்த நம்ம அடிக்கடி 23ஆம் சங்கீதத்துடைய நிறைய பேர் சொல்லுவோம் ஈஸியா, கர்த்தரின் மேய்ப்பராக தாழ்ச்சி ஃபுல்லா சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதுல ரொம்ப பாயிண்டான ஒரு வார்த்தை என்னன்னா, என் சத்துருக்கு முன்னாடி என்ன ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். எவ்வளவு ஒரு விஷயங்க. இன்னைக்கு நமக்கு பல சத்துருக்கள் இருக்குது. இன்னைக்கு நமக்கு பல சத்துருக்கள் இருக்கிறாங்க, சத்துருக்கள் வல்லமைகள் இருக்குது. எப்படின்னா, அன்னைக்கு தாவீது கண்ட சத்துரு எல்லாம் கோலியாத்து, சவுல், இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் சத்துருக்கள் வந்தாங்க. ஆனா இந்த நாட்கள்ல, இந்த புதிய ஏற்பாடு நாட்கள்ல சத்துரு இருக்கிறான். யார் அப்படின்னா, வசனம் சொல்லுது எபேசியர் 6:10, தேவனுடைய சத்துவத்தில் என்ன நீங்க வளர்ந்து பெறுங்க, சாத்தானுடைய சகல வல்லமைகள் என்னன்னு நம்ம அழிக்கணும்னு சொல்லி எபேசியர் 6:10 சொல்லப்படுது. சாத்தானுடைய வல்லமை என்ன, அது சாத்தான் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. வார்மடத்தன பொல்லாத ஆவி, துரைத்தனத்தன ஆவி, அதிகாரத்தன ஆவி, இந்த மாதிரி செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை பொறிச்சு பைபிள போட்டிருக்கு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு எபேசியர் 6:10 நீங்க ஃபுல்லா வாசித்தீங்கன்னா, தேவனுடைய சத்துவத்தில் வளர்ந்து பெறுங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆரம்ப நாட்களில் 14 வயது எனக்கு இருக்கும்போது, எனக்கு எப்படின்னா, இந்த பிசாசு என்னோட பேசி கொண்டே இருக்கும். காதுக்குள்ள வந்து எப்படி பேசணும்னா, பயப்படுத்தாது. ஆனா பிசாசோட சத்தம் நம்மளை ஒரு மைண்டுக்குள்ள ஒரு சோர்வு கொண்டு வந்து இருக்கும். நீ ஒண்ணுமே இல்லடா, அவ்வளவுதான், நீ முடிச்சுட்ட வாழ்க்கையில, என்ன செஞ்சுட்ட, ஒன்று சாதிச்சுட்ட, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி, உங்கள்கிட்ட என்னமே இல்லை, ஒரு இதே இல்லைன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை கொடுத்துட்டே இருப்பான். அப்ப அறியாத தாழ்வு மனப்பான்மை வரும்போதெல்லாம் என்னை அறியாதபடி தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்த செகண்டு, நான் என்னை அறியாதபடி செத்துப்போங்கிற சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருக்கும். பஸ்ல போயிட்டு இருந்தா பஸ்ல இருந்து குச்சிருன்னு சொல்லுவோம், வண்டியில போயிட்டு இருந்தா வண்டியில இருந்து குச்சிருன்னு சொல்லுவோம். இல்லை ஒரு குறிப்பிட்ட இடம் எங்கே அப்படின்னா, நான் இருக்கிற இடத்துல இருந்து பல்லவாளிங்கிற இடத்த தாண்டி பரமசிவாளி, நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் கரெக்டாக அந்த பஸ் பஸ்ஸில் போகிறதுக்கு அந்த பெண்டு வளையும் போது அங்கே லைன் அரளி வித நிறைய மரங்கள் இருக்கும். இப்போ அந்த அரளி வித மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னை அறியாதபடி என் கண்ணு, எல்லாரும் ஏதோ கடை பார்த்து தேடுவாங்க, ஏன்னா என் கண்ணு அந்த அரளி வித மரத்தை தேடும். சீரியஸாக என் தாய் தப்பனுக்கு கூட இந்த தெரியாது. 14 வயதில் எனக்குள்ளே வந்த காரியம், பஸ்ஸில் எப்பாவது போகும்போது வரும்போதெல்லாம் அந்த அரளிவதை மரம் எனக்கு கண்ணுக்கு போயிட்டே இருக்கும். அரளிவதையை பொறிச்சு என் பாக்கெட்டில் வச்சுக்கோ நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு தற்கொலையான எண்ணங்கள் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பிசாசு என்னோடு கூட அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டே இருந்தான். பார்த்தீங்கன்னா, அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா, ஒரு நாள் அபிஷேக முகாமில் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற பரிசுத்தாவிடம் பலமாக எனக்கு கிரியை செய்கிறார். ஆவியான பலத்தை கிரியை செய்தார். செய்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இந்த சத்துடைய போராட்டம் என்பதை தேவன் அந்த சத்துடைய போராட்டத்தில் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. சத்துருவை ஜெயிச்சார். அதுக்கப்புறம் நான் மற்றும் நிறைய வாழ்க்கை பார்க்கும்போது சத்துருடைய போராட்டத்தை ஜெயிக்க முடியாமல் நிறைய பேர் போராட்டத்தை நான் பார்த்துருக்கிறேன். உங்களை சொல்லுகிற அந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். தாவீதுக்கு கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். தாவீதுக்கு அருள் கிருபை என்னங்க, நான் என்னுடைய சத்துருக்கு முன்னாடி என்னோட ஒரு பந்தியை தேவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகத்தினால் நிரப்பினார். என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சது. தாவீதுடைய வாழ்க்கையில் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சது. உங்கள் பாத்திரம், அபிஷேகம்ங்கிற பாத்திரம் நிரம்பி வழியுதா இன்னைக்கு அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்குறேன். எப்போ ஆவில் நிறைஞ்சது, இன்னைக்கு நான் ஆவில் நிறையவே இல்லைங்க. எப்போ ஆண்டுகிட்ட பேசுனது, அதனால தான் சத்ருகளோட பேசுகிறான். எப்படி பேசுகிறான் அப்படின்னா, உன் வாழ்க்கை அவ்வளோதான், உன் குடும்பம் அவ்வளோதான், உன் பிள்ளைகள் அவ்வளோதான், உன் சூழ்நிலை அவ்வளோதான், இனி எந்திரிக்கவே முடியாது, நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறேன், எனக்கு வியாதி வந்துருச்சு, இப்படி எல்லாம் சொல்லி பிசாசு அநேக நேரத்தில் உங்களை டைவர்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, பயப்படாத. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு காரியம் சொல்றாரு. உனக்கு ஒரு பந்தி அவர் ஆயத்தப்படுத்த ரெடியா இருக்கிறாரு. ஆனா உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணணும்னா உன் தலை பரிசுத்தமா இருக்கணும், உன் சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும். பிசாசு முதல் டார்கெட் பண்ற இடம் சிந்தனை மண்டலம், 2வது கண்ணு, 3வது இருதயம், 4வது வாயின் வார்த்தை. பிசாசுடைய தந்திரமே சிந்தனை கெடுத்துட்டானா கண்கள் கெட்டு போகும், கண்கள் கெட்டு போச்சுன்னா இருதயம் கெட்டு போயிடும், இருதயம் கெட்டு போனா வாய் கெட்டு போயிடும். 4 விதமான காரியத்தை பிசாசு என்னமா கை வைக்க நினைப்பான். அப்போ நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம உங்கள் சிந்தையை நீங்க பாதுகாத்து கொண்டு வேத வசனத்தை நிரம்பிக் கொண்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்களை என்ன ஒரு தலையை அவர் உயர்த்த பண்ணுவாராக. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில சத்துருவின் போராட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். ஆவியானவங்களை பலப்படுத்துங்க.
நடத்துங்க, சகாயம் பண்ணுங்க. தாவீதுக்கு அருளின கிருபையினாலே இந்த பிள்ளைகளை மூடி மறைங்க. ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்க. தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. யாரெல்லாம் சத்துருவின் போராட்டத்தில் இருக்காங்களோ அவங்க விடுதலையாக்குங்க. தலையை உயர்த்த பண்ணுங்க. நசனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.